வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து மீனாட்ட சொல்கிறாரு, இங்கே நடந்த பிரச்சனையில் உன்னால் அம்மா வீட்டுக்கு போக முடியாமல் போயிடுச்சுல, இப்போ வேணா கிளம்பி போன கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, இருக்கட்டும், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சவாரி போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆமாம் மீனா, ஒரு நாள் வாடகை பணத்தை தேத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பணம் கொடுக்க ஒன்று அனுப்புனது ரொம்ப நல்லதாக போச்சு பார்த்தியா, இல்லாட்டினா அம்மா பண்ண தில்லுமுள்ளு வேலை தெரியாமலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. பாவங்க, அவங்க கத்தி அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் பாவம் பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அவங்கள கூட விட்டுலாம், இந்த மனோஜ் பொண்டாட்டி பெரிய ஃப்ராடாக இருக்கும் போல், நம்ம வீட்டு பணத்தை வாங்கி பார்லர் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக பூக்கடை ஆரம்பிக்க போகிறோம், 10 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அவங்களுக்கு மட்டும் செஞ்சாங்கல்ல, அப்போ நமக்கும் செய்யணும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உனக்கும் பூக்கடை வைக்கணும்னு ஆசையெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் செய்கிற தொழிலில் பெரிய ஆளாகணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. உங்களுக்கு அப்படி ஆசை இருக்குதா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நானும் அப்படி யோசிச்சதெல்லாம் கிடையாது, கார் இருக்கு, ஜாலியாக ஓட்டலான்னு தான் நினைப்பேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எனக்கும் அப்படிதாங்க, தம்பி தங்கச்சிங்க வேலைக்கு போகிற வரைக்கும் பூக்கடையை பார்த்துக்கணுன்னு மட்டும்தான் நினச்சேன். இப்போ அந்த யோசனை கூட அம்மா எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் சரின்னு சொல்லு மீனா, ஒரு பெரிய பூக்கடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதெல்லாம் எதுவும் வேணாம், ஏற்கனவே நீங்கள் வீடை கோட்டா மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்படியே எனக்கு ஆசை வந்தாலும் அது நம்மளோட சொந்த காசில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பரவாயில்லையே, நீயாவது இந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு முத்து. படித்தவங்க தான் கமுக்கமாக திருட்டுத்தனம் பண்ணுவாங்க போல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மனோஜ் பொண்டாட்டியை பார்த்தியா, எல்லாம் அந்த படித்தவன் தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. விஜயா இந்த பணத்தை எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் மீனா பேசுகிறது விஜயோட காதில் விழுது. அத்தை 4 நாளில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன ஜோசியமாக பார்க்க முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஒருவேளை ரோகிணியோட அப்பா மலேசியாவில் பெரிய பணக்காரர் தானே, அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வாங்குறதா இருந்தால் முதலே வாங்கியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுதான் அவங்க அப்பா கூட ஏதோ சண்டைன்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல, ஒருவேளை கண்டிப்பாக அங்கேருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பேசுகிறதே விஜயா கேட்குறாங்க. நேராக ரோகிணியை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. நீ இருக்கிற தைரியத்தில் தாம்மா நான் 4 நாளில் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நீ உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கூட நான் பேசவே கூடாதுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உங்கள் அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு ஆறுதலாக பேசு, இங்கே இருக்கிற பிரச்சனையை பற்றியும் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நீ கூட சொல்லியிருக்கிறல்ல, பிஸ்னஸை ஒன்றை எடுத்து நடத்த சொன்னாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பணம் கேட்டால் கொடுக்காமலாம் போயிடுவாரு அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நான் எப்படி ஆண்டி அப்பாட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அடம் பிடிக்காதம்மா, உன்னோட ஆசைக்காக தானே நான் 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இப்போ என்னோட மான மரியாதையே உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பணம் கொடுக்க போகிறப்ப என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, அப்போ பணம் தொலைஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியுமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஃபைனான்சியர் கிட்ட போனதுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, என்ன அவன் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்னோட கெட்ட நேரம் அந்த மீனா கண்ணில் மாட்டிக்கிட்டேன், நீ இங்கேருந்து போயிடுடி, நான் வந்துடுவேன், யார்கிட்டையும் விஷயத்த சொல்லாதன்னு சொன்னேன், ஆனால் அவள் முத்துக்கு ஃபோன் பண்ணி மொத்த குடும்பத்துக்கும் போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து கூட பேசிட்டு போயிடுவான், ஆனால் அவனுக்கு ஏற்றி விடுறது இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த மீனா தான், எம்ம காதகி அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா பார்லருக்காக நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட இருந்து ஃபோன் கால் வரலைன்னா கூட நான் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அவங்களே உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்கல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட தாய்மாமன் கால் பண்ணாங்கல்ல, அந்த நம்பர் கூட என்கிட்ட இருக்குது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது சரியாக வராது ஆண்டி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேசுகிறப்பயே பணத்தை பற்றி கேட்டால் அது நல்லா இருக்காது ஆண்டி, நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ கேட்டு 2-3 நாளையில் பணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நான் பார்லருக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. நடந்த விஷயங்களை அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க ரோகிணி. இதுக்கு தான் நீ ஃபஸ்ட் டைம் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும் ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. மலேசியா அப்பா அப்படின்னு நீ போய் சொன்னது உனக்கே எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ரோகிணியோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் தாம்மா உன்னோட தாய் மாமா வசீகரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரோகிணி ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. யாரடி ஃபோனில் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. அந்த பிஏ தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கோமாவில் இருக்கிறவன் இப்படியே இருந்துருவேன்னு நினச்சியா ரோகிணி, இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்சிருந்தேன்னா உன் அத்தைகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிஏ.
எனக்கு இப்போ பணம் தேவைப்படுது, ரொம்பலாம் வேணாம், மாசம் மாசம் 50,000 ரூபாய் எனக்கு நீ குடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல வேற பில்ல போட்டு தீட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ எனக்கு 50,000 ரூபாய் மாசம் மாசம் பணம் குடுக்குற வரைக்கும் நான் உன்னோட லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பிஏ. என்னடி இவன் வேற பணம் கேட்டு மிரட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. இவனை சமாளிக்கிறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அவனுக்கு இப்ப என்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இவனை கூட நான் சமாளிச்சுப்பேன், ஆனா இப்ப எங்க அத்தை கேட்ட 17 லட்சம் ரூபாயை நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க. கிரீன் பிராண்ட் பார்லர்காரங்க நம்மளோட பார்லரை கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அவங்களுக்கு நான் கொடுத்துடலான்னு இருக்கிறேன், அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பார்லர் அவங்களோட பிரான்ச்சைஸியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. பார்லரோட பேர் கூட மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா நான் இங்கேயே வேலை பார்த்துக்கலாம், கிடைக்கிற லாபத்தில் 20% கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அப்படின்னாலும் இப்போ வர மாதிரியான இன்கம் உனக்கு வராதுல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு முன்னாடி பண்ண மாதிரி தெரபிஸ்ட் வேலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இந்த பார்லர் உன்னோட கனவு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. என்னோட கனவா வாழ்க்கையான்னு பார்க்குறப்ப நான் என்னோட வாழ்க்கையை தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இன்னொரு சான்ஸ் வரும், அப்போ கூட நான் பார்லர் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டோட அந்த கிரீன் பிராண்ட் பார்லர் கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற மேடம் ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப நீ இந்த பார்லர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேம்மா, இப்போ என்ன திடீர்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நீயே நிறைய பார்லர் ஓப்பன் பண்ணணும்னு வேற சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் பண்ணுறது, லைஃப்பில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கொஞ்சம் பணம் தேவைப்படுது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நானே இங்கே ஒர்க் பண்ணிக்கலான்னு வேற நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்க எங்களுக்கு ரொம்ப தேவை, நீ இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மேடம் சொல்கிறாங்க. உன்னோட பார்லரில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இருந்தாலுமே இன்னும் நாங்கள் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடம். நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ப்ரமோட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் ஃபைனல் ஆஃபராக 12 lakhs வரைக்கும் கொடுக்க முடியும் எங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி எனக்கு ஓகே தான் மேடம், அமௌண்ட் மட்டும் கேஷாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வெயிட் பண்ணுமா, நாங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு அந்த மேடம் சொல்லிடுறாங்க. ரோகிணி ஃப்ரெண்டு ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, உன்னோட அத்தை 17 லட்சம் ரூபாய் தானே கடன் வாங்கினேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்லர் ஆரம்பிக்கிறதுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தான் அவங்ககிட்ட கடன் வாங்கினேன், அதை திருப்பி கொடுத்தா போதும், மீதி 2 லட்சத்தை நான் செலவுக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இந்த குழப்பத்தில் கடைசி உன்னால் ஹனிமூன் போக முடியாமல் போச்சு பார்த்தியா அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, நான் இந்த பார்லரை விற்கிறதுக்கு காரணமே அந்த மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அந்த பொண்ணு என்னடி பண்ணுவா, உன்னோட அத்தை தான் ஃபைனான்ஸ் கம்பெனியில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு நினச்சிருந்தானா அத்தையை ஃபைனான்ஸ் கம்பெனியில் பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. வேணும்னே வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் போட்டு கொடுத்துட்டு என்னோட பார்லரை என்னோட கையை விட்டு போக வச்சுட்டா அவ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஒரு நாள் கண்டிப்பாக என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவான், அன்னைக்கு நான் யாருன்னு அவளுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.